மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் நம்ம வீக்காக இருக்க பிக்சர்ஸ் எதுவுமே ஷேர் ஆகலை. அவங்க சைடில் இருந்து அவங்க அசிஸ்டன்ட் கூட எதுவும் ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. வெண்ணிலா வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகிட்டாங்க. வைஷாலி தனிகா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதே காஸ்டியூமில் லாஸ்ட் ஷெடியூலுமே வந்து பிக்சர் ஷேர் ஆச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் காஸ்டியூமில் அந்த ட்ரீம் சீன் இருக்கும் இல்லையா, காவேரி வந்து கனவு காணுவாங்க, வெண்ணிலா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. இப்போ கூட விஜய் வந்து காவேரியை திட்டுற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி மோசமான ஒரு கனவு கண்டாங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு வெண்ணிலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு பிக்சர் தானு கேட்டீங்கன்னா எஸ், அவங்களே வந்து போட்டிருக்காங்க. டுடேஸ் லஞ்ச் மெனு அப்படின்னு போட்டு மஷ்ரூம் கிரேவி பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் சாங் வந்து மேலே போட்டிருந்தாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஸோ முருகருக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள் இல்லையா. ஸோ 100% இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டுடேஸ் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் அண்ட் லுக் தான். இதில் வந்து எங்களுக்குலாம் பயமாக இருக்கிற ஒரு விஷயம், அந்த 4 வந்து குங்குமம் வச்சிருக்காங்க, கல்யாணம் ஆனவங்க வைக்கிற மாதிரி. யூஸ்வலாக இவங்க வந்து ரெகுலராகவே வைப்பாங்க, ஏன்னா இவங்க ஆல்ரெடி மேரிட் அப்படின்றதுனால நிறைய டைம்ஸ் வச்சிருக்காங்க, பார்த்துருக்கேன். பட் வெண்ணிலா காஸ்டியூமில் நம்ம விஜயோடைய வீட்டில் ஐ திங்க் அது அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது விஜய் வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இந்த குங்குமத்தை வச்ச பிக்சரை ஷேர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குங்குமம் திருநீர்லாம் இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுது அவங்கள பத்தி பேசினாலே. ஏற்கனவே எல்லாருமே பயந்துட்டு இருக்க இந்த தருணத்துல இவங்களும் இந்த மாதிரி பயமுத்துற மாதிரியே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். அந்த குங்குமம் வந்து ஜஸ்ட் மேபி கோவிலுக்கு போயிட்டு வந்து வச்சிருக்கலாம். அந்த வீட்டுல இருந்து வந்த பிறகு, அதாவது இன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி அந்த குங்குமம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து காஸ்டியூம்ல கண்டிப்பா சீன்ஸ் இருக்கும். பட் அந்த குங்குமத்தை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்ட் பண்ணிருப்பாங்க வெண்ணிலாவா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.